நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் திடீர்னு எங்க வீட்டுக்கு விசிட்டு? ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி போட்டு தரவா? நானோ நான் ஆம்பளை பசங்க போடுற காஃபி எல்லாம் சாப்பிடுறது இல்ல. ரொம்ப நல்ல பாலிசி சார். இந்த பாரு, உன்ன ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன், அங்க வந்து காஃபி சாப்பிட்டு பாரு. என்ன சொல்ற? சூப்பரா இருக்கும். சரி வாங்க போலாம். இரு இரு இரு, இரு ஒரு நிமிஷம். நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லலான்னு தான் வந்தேன். சின்ன வேலையா இந்த பக்கமா வந்தேன். சரி உன்னை நேர்ல பார்த்து சொல்லிட்டு போலான்னு பார்த்தேன். நான் ஒன்னும் டிஸ்டர்ப் பண்ணலையே? போங்க சார். நானே ரொம்ப வெட்டியா யூடியூப்ல விஜய் டிவி சீரியல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். நல்ல வேளை வந்து கம்பெனி கொடுத்தீங்க. இதுக்கு தான் சரவணா பொண்டாட்டி கூட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்றது. சார் நான் எங்க சார் சண்டை போட்டேன்? நீங்க வேற வயித்தறிச்சல கிளப்பாதீங்க சார். எல்லாரும் சண்டை போட்டு மொத்த பழியும் என் மேல போட்டு போயிட்டாங்க. விடுங்க சார், அதை பத்திலாம் பேசினா டென்ஷன் ஆகுது. உன் வைஃப் உன்னை இன்னும் லவ் பண்றா சரவணா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். இல்ல, நீ கனடா போறதுக்கு அப்ஜெக்ஷனே சொல்ல பாத்தியா? உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னு அவ என்ன நினைச்சிட்டு இருக்கா? சனியை ஒழிஞ்சு போட்டோன்னு அப்ஜெக்ட் பண்ணாமே இருந்திருக்கலாம். இதுதான் ஆம்பளை புத்தி. எல்லாத்துக்குமே ஒரு நெகட்டிவ் தாட்ஸ். பாசிட்டிவா யோசி. சார் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். உன்னால முடியாது, பட் ட்ரை பண்ணு. நீங்க எதுவோ பேச வந்தீங்க, இப்ப அதை விட்டு வேற எதெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. என்ன விஷயமா வந்தீங்க சார் சொல்லுங்க. பெரிய விஷயம் எல்லாம் ஒன்றும் இல்லை. நீ 1 வீக் முன்னாடியே கனடா போக வேண்டியிருக்கும். உன்னோட ட்ரிப் ப்ரீபவுண்ட் ஆயிருச்சு. என்ன சார் திடீர்னு? அது வந்து சரவணா, லண்டன்ல யூரோப்பியன் பிராட்காஸ்டர் அசோசியேஷன் ஒன்று இருக்கு. அதோட இயர்லி மீட்டிங் ஜெர்மனில நெக்ஸ்ட் மந்த் நடக்க போகுது. அந்த சமயத்துல நம்ம ரேடியோ மிர்ச்சியோட ஸ்டால் ஒன்று அந்த கான்ஃபரன்ஸ் ஹாலில் போடலாம்னு நினைக்கிறோம். யூரோப்பியில் இருக்கிற மற்ற ரேடியோ ஸ்டேஷனுக்கு நம்ம ரேடியோ மிர்ச்சியை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ நீ முன்னாடியே போய் அந்த ஸ்டாலில் என்னென்ன இருக்கணும், அதை நாம எப்படி ப்ரெசென்ட் பண்ண போறோம்னு ஏர்லியரா பிளான் பண்ணணும். என்ன சார் பெரிய வேலை ஏன் தள்ள கட்டுறீங்க? உன்னால இதை ரொம்ப ஈஸியா செஞ்சு முடிக்க முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சரவணா. ஓகே சார், நான் ரெடி. நீங்க நாளைக்கு என்ன பொட்டி தூக்க சொன்னா கூட நான் ரெடி தான். குட், தேங்க்யூ சரவணா. எங்க என்னால 1 வீக் முன்னாடி எல்லாம் போக முடியாதுன்னு சொல்லுவேன்னு பயந்துகிட்டே இருந்தேன். டு பி ஃப்ராங்க், ஆல்மோஸ்ட் இந்த ஊர்ல இருக்கிற இன்ட்ரெஸ்டே போச்சு சார். உண்மையை சொல்லணும்னா எப்போ இதெல்லாம் விட்டுட்டு போவோன்னு இருக்கு. புரியுது. உனக்கு மட்டும் ஃபேமிலி லைஃப் ப்ராப்ளம் இல்லாமல் இருந்திருந்தா கனடாவுக்கு சந்தோஷமா போயிருப்பல்ல? மீனாட்சி உங்களோட வந்திருப்பா இல்ல? நீ லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்ட சரவணா. தப்பா? புரியல. கல்யாணம் முடிஞ்ச அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய பெற்றிருக்கணும். உனக்கும் மீனாட்சிக்கு ஒரு குழந்தை இருந்திருந்தா நீங்க சண்டை போட்டிருக்கவே மாட்டீங்க. அப்படியே சண்டை போட்டிருந்தாலும் குழந்தைக்காகவே ஒண்ணு சேர்ந்திருப்பீங்க. மிஸ் பண்ணிட்ட சரவணா. அந்த குழந்தை உங்களுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் பாண்டிங் ஏற்படுத்தி இருக்கும். டைவர்ஸ் கோர்ட் படின்னு ஏறி இருக்கவே தேவையில்லை. சேட் மேன், வெரி சேட். இல்லாத குழந்தைய பத்தி எதுக்கு சார் பேசிக்கிட்டு? விடுங்க சார். சூப்பர் காஃபி வாங்கி தரேன்னு சொன்னீங்களா, அதை விட்டு இங்கேயே பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. இப்போ காஃபி வாங்கி தருவீங்களா மாட்டீங்களா? கண்டிப்பா போறோம். பெசன் நகர்ல லேடிஸ் வெயிட்டர் அதிகமா இருக்கிற ஒரு காஃபி ஷாப் இருக்கு. அங்க போலாம். அங்க காஃபி சாப்பிட்டா ஒரு தனி எனர்ஜி. என்ன சொல்ற? எப்படி சார் இப்படி நாக்கு ருசியா எங்கெங்க சாப்பாடு கிடைக்கும்னு கரெக்டா மோப்ப முடிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றேன். மருமகளே, இல்ல இல்ல மகளே, பிறந்த நாள் வாழ்த்துக்கள். இந்தம்மா ஒரு சின்ன அன்பளிப்பு. மாமா, எதுக்கு மாமா கிஃப்ட் எல்லாம்? ஹலோ அண்ணி, ஹாப்பி பர்த்டே அண்ணி. தேங்க்ஸ் முருகன். என்ன இது 1 இயர் நம்ம வீட்ல எந்த ஃபங்க்ஷனும் செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா? தெரியும் அண்ணி, இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ். நான் சொன்னாலும் கேட்க மாட்டியே. பை. ஓகே அண்ணி, பை.
என் கிஃப்ட கொஞ்சம் திறந்து பாருமா. எதுக்கு மாமா காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு? காசுலாம் வேஸ்ட் இல்லம்மா. மகாத்மா காந்தியோடைய சுயசரிதை புத்தகம். நல்ல gift மாமா. காந்தி தாம்மா என்னுடைய இன்ஸ்பிரேஷனு. அமைதிய ஒரு ஆயுதமாக்கிய மேதமா. நம்மளை எதிர்த்து எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நாம எந்த ஆயுதமும் இல்லாம நிராயுத பாணியா வலிமையான அமைதியோட எதிர்த்து நின்னோம்னா எதிர்த்து வந்த பிரச்சனை எங்க போச்சுன்னு தெரியாம மறைஞ்சு போயிடும். இதுதாம்மா நான் உன் பிறந்த நாளுக்கு சொல்ற செய்தி. சத்திய சோதனை. நல்ல தலைப்பு மாமா. நம்ம வீட்டு பிரச்சனைக்கு ரொம்ப பொருத்தமான தலைப்பு. நீங்க உலகத்தை பத்தியெல்லாம் ரொம்ப ஆழமா பேசுவீங்க. ஆனா கடைசியில முடிக்கிறது என்னவோ குடும்பத்துல. எனக்கு என் குடும்பம் தானம்மா உலகம். இப்போ உங்க உலகத்துல பயங்கர கலவரம் இல்ல? குடும்ப சண்டைனா வெறும் கண் துடைப்புமா. காணல் நீர் மாதிரி வெறும் நிழல் தான், நிஜம் கிடையாது. நீங்க பெரிய ஐடியா பண்ண மாமா. என்னம்மா நீ எனக்கு புது டைட்டில் எல்லாம் கொடுக்கற? ஐடியா மன்னன். நாட் பேட். நல்ல பட்டம் தான். விவரமா என் பிறந்தநாள் அன்னைக்கு என்ன சென்னைக்கு கூட்டிட்டு வந்துட்டீங்கல்ல? என்னம்மா நீ கோர்ட் கேஸ் எல்லாம் இருக்குல்ல? அதுக்கு நாளைக்கு கூட வந்திருக்கலாம்ல? வந்திருக்கலாம். லாம் 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 லாம். அப்புறம் எதுக்கு மாமா என்ன நேத்தே கூட்டிட்டு வந்தீங்க? உன் பிறந்த நாள் அன்னைக்கு நீ சென்னையில இருக்கணும்னு நினைச்சம்மா. எதுக்கு? ராஜாவின் பார்வை ராணி பக்கம் திரும்பணும்னு தான். உங்க ராஜாவுக்கு நல்ல விஷயங்களை பாக்குற கண்ணு பார்வை இழந்து ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிலாம் இல்லம்மா, அவன் ரொம்ப நல்லவன் தான். ஏதோ கெட்ட நேரம். எனக்கா மாமா? என்னம்மா நடக்கிறது தானே மாமா. அப்பா போயிட்டாரு. இப்ப சரவண கண் காணாம எங்கேயோ போக போறான். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நான் இழந்து போன விஷயங்களோட பட்டியல் பெருகிட்டே போகுது. நீ இழந்ததெல்லாம் உனக்கு திரும்ப வருமா? என் அப்பா திரும்பி வருவாரா மாமா? வந்தாச்சம்மா. இனி நான் உனக்கு அப்பா. உன்னை மருமகளேன்னு வாழ்த்திலையே, மகளேன்னு தானே வாழ்த்தின. நீங்க பேசுறது ஆறுதலா இருக்கு மாமா. மீனாட்சி, நம்ம டிஸ்கஷன் அப்புறம் தொடருவோம். இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? என்ன வேணும் உங்களுக்கு? நீ எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதாம்மா எனக்கு வேணும். சாப்பிட என்ன வேணும் மாமா? நீ எதை பண்ணாலும் ஓகேம்மா. ஆனா எத்தனை பேருக்கு லஞ்ச் ரெடி பண்ண போற? உங்களுக்கு, எனக்கு, அர்ஜுனுக்கு. இன்னொரு ஆளுக்கும் சேர்த்து ரெடி பண்ணுமா? யார் மாமா வரா? யார் வந்தா உனக்கு என்ன? நீங்க எதிர்பார்க்கிற ஆள் வரமாட்டாங்க. நான் யாரை எதிர்பார்க்கிறேன்? எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் வரமாட்டாங்கன்னு தெரிஞ்ச மாதிரி சொல்ற. மாமா, எனக்கு அவனையும் தெரியும், உங்களையும் தெரியும். உங்க பிளான் ஃப்ளாப் ஆக போகுது. நீங்க ரொம்ப டிஸ்டர்ப் ஆக போறீங்க. பார்க்கலாமா? பார்க்கலாம் மாமா. ம். மாமா, இப்போ உங்களுக்கு நடக்க போறதுதான் சத்திய சோதனை. சோதனை மேல் சோதனை. போதுமடா சாமி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you, Meenakshi. Happy birthday to you. தா ஊதிட்டு கேக் விட்டு.
ஏதாச்சும் மனசுல நினைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஊது. உம், என்னடா இது? எனக்கு ஒன்றும் தோணல. நீ எதுவும் விஷ் பண்ணாம கேண்டில ப்ளோ பண்ணக்கூடாது. எனக்கு லைஃப்ல ஒரே விஷயம் தான். சரி, அதை சொல்லிட்டு கேண்டில் ஊது. அதெல்லாம் எதுக்கு சொல்லணும்? நான் மனசுல நினைச்சுக்கிறேன். அதெல்லாம் கிடையாது. நீ என்கிட்ட சொல்லிட்டு அப்புறம் இதை ஊது. போடா. ப்ளீஸ் டி. உம். என் சரவணனை நான் சாகுற வரைக்கும் பிரியக்கூடாது. கேக் கட் பண்ணவா? ம். என்னடா கேக் காரமா இருக்கா? கண்ணு கலங்குது. ஒண்ணும் இல்ல. ம், இதுக்குதான் நான் என் விஷயம் வெளியே சொல்ல மாட்டேன்னு சொன்னேன். நான் ரொம்ப லக்கிடி. நீ லக்கி ஸ்டார் டி. நீ சூப்பர் ஸ்டார்டா. உன் அன்புக்கு முன்னாடி நீ நல்லா ஒண்ணுமே இல்லடி. நீ தான் எனக்கு எவ்ரிதிங். இப்படி உன்னால என்ன இவ்வளவு பொறுமையா லவ் பண்ண முடியுது? நீ ஒரு இம்பாசிபிலிட்டி. நீ என் பக்கத்திலேயே இருந்தா எனக்கு எவ்ரிதிங் பாசிபிள்டா. யூ ஆர் அன்பிலீவபிள். யூ ஆர் ஆல்வேஸ் இன்கிரெடிபிள். நீ என்னோட ஸ்வீட் பேபி. நீ என்னோட நாட்டி பப்பி. ஓ, நாட்டி பப்பியா? இப்ப பாரு. நீ நீ என் சோல்மேட். ஆ? எப்போ நீதான் என் ஹோம் மேக்கர். யூ ஆர் ஆல்வேஸ் மை லைஃப் பார்ட்னர். இது நல்லா இருக்கே. யூ ஆர் மை லவ். யூ ஆர் மை லைஃப். சரி, இனிமேல் இங்கிலீஷ் வேணாம். தமிழ். தமிழ்னா உங்க அண்ணன் இல்ல, செந்தமிழ். எல்லா மொழியிலயும் அழகுனா நீதான்டா. தமிழ் மொழியில கவிதைன்னா நீதான். உன் சிரிப்பு அழகுடா. நீ சிரிக்கும் போதெல்லாம் அழகுடி. உன் குரல் பிடிக்கும். எனக்கு உன் விரல் பிடிக்க பிடிக்கும். நீ நடந்த அழகு. நீ என் அருகில் கிடந்தால் அழகு. ஏய், நீ லைனை கிராஸ் பண்ணாத. சரி சரி, சொல்லு சொல்லு. கிராஸ் பண்ண மாட்டேன். உன் மீசை ரொம்ப பிடிக்கும். அது தினமும் உன் கண்ணந்தடவும் பிடிக்கும். சரி, மேல அடுத்து அடுத்து சொல்லு. உன் வாசனை பிடிக்கும். ஏய், தோத்துட்ட. ஏய், இரு 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 இரு. நீ நீ என்ன சொன்ன? உன் வாசனை பிடிக்கும். வாசனை. Got it. உன்னை வாசித்து முடித்ததும் என் தலையணையில் இருக்கும் உன் வேர்வை பிடிக்கும். இதுக்கு மேல உன்கிட்ட பேச முடியாது. அப்புறம் ஆள விடுற சாமி, நான் தூங்குறேன். மீனாட்சி, இன்னைக்கு உன் பர்த்டேடி. ட்ரீட்லாம் இல்லையா? நைட்டு 12:30 மணிக்கா? ஆமா, எனக்கு இப்போ ட்ரீட் வேணும். நீ அடங்க மாட்ட. ரெடியா இரு. எங்க போலாம்? எங்க போலாமா? ஏய், இந்த நேரத்துல ஒரு பொட்டி கடை கூட திறந்திருக்காதுடி. அப்புறம் லூஸ் மாதிரி ட்ரீட் கேக்குற? ஏய், வீட்ல குடுறி ட்ரீட்ட. தோசை ஊத்தி கொடுக்கவா? ஒரு அண்டா நிறைய சுடு தண்ணி வச்சு என் தலையில ஊத்து. என்னடா ஆச்சு? ஏய், எனக்கு அந்த ட்ரீட் வேணும்டி. போடா லூஸ். லைட் ஆஃப் பண்ணு. மீனாட்சி, தூக்கம் வருதுடா. போ போ. ஏய், மீனாட்சி.
அப், அப். இதுக்காக உங்க ஊர்ல கேக்லாம் தேடி கண்டுபிடிச்சு வாங்கினேனடி. என்னப்பா அதிசயமா எனக்கு ஃபோன் பண்ணிருக்க? நான் புதுசா எப்படா வம்பு இழுக்கிறதுன்னு ஏதாச்சும் ஐடியா பண்ணிருக்கியா? டேய், திடீர்னு ஒரு ஞாபகம் வந்துடுச்சு. சரி, நம்ம பையன் என்ன பண்றான்னு தெரிஞ்சுக்கலான்னு ஃபோன் பண்ணேன். இது தப்பா? ரொம்ப தப்பா இருக்கே. இன்னும் நான் உன் மகன் ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமாடா? யோ, மறந்துட்டு தானே எல்லா வேலையும் பண்ற. இப்ப எதுக்கு ஃபோன் பண்ண? முதல்ல அதை சொல்லு. நீலாம் காரணம் இல்லாம ஃபோன் பண்ண மாட்டிய சகுனி. ஒன்னும் இல்லப்பா, சும்மா உன் குரலை கேட்கணும்னு தோணுச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். நீ தப்பா நினைக்கிறீடா? யோ 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 ராஜசேகர், அப்படியே வாய்ஸை கம்மி பண்ணி சிம்பதியை கிரியேட் பண்றியா? எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும். சும்மா எலி எட்டு போடாது, மேட்ரை சொல்லு. மேட்டர்லாம் ஒன்றும் இல்லடா. இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள், அதை உனக்கு ஞாபகப்படுத்தலான்னு ஃபோன் பண்ணேன். ம்? என்ன என்ன முக்கியமான நாள்? பொங்கலா இல்ல ரம்ஜானா? டேய், உன் அகராதி தனத்துக்கும் ஒரு மெஷர்மெண்ட் இருக்கணும்டா. ரொம்ப ஓவரா போவாத. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. உனக்கு என்னன்னு தெரியாது? தெரியாது. ஆ? என்ன நீ தான் சொல்ல. அதுதானே ஃபோன் பண்ண. அதை விட்டு எல்லாத்தையும் பேசின்னு இருக்கிற. டேய், உன்னை பெத்ததுக்கு நான் ஒரு கிரைண்டரை பெற்றிருக்கலாம். 12 ரூபாய்க்கு தோசை மாவு இட்லி மாவு அரைச்சியாவது நான் பழிச்சிருந்திருப்பேன். இப்ப வேணா ஒண்ணு கெட்டு போல. ம், நான் வேணா ஒரு கிரைண்டர் வாங்கி தரேன் உனக்கு. சாமி ஆளை விடுறா. உங்ககிட்ட பேசி நான் ஜெயிக்க முடியாது. விடு. புரியுதுல? மேட்ரை சொல்லு. இனி என்ன, யார் என்ன ஸ்பெஷல் டே? சரவணா, இன்னைக்கு மீனாட்சியுடைய பர்த்டே. ஹாப்பி பர்த்டே. மீனாட்சி யாரு? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மீனாட்சி யாரு? இதை நான் எதிர்பார்த்தேன்டா. இப்படி ஏதாவது இம்சையான கேள்வி கேட்டு எல்லாரையும் தெரிச்சு ஓட வைப்பேன்னு. டேய், மீனாட்சி உன் தோழி, உன் மனைவி, உன் காதலி. ஹலோ, மீனாட்சி யாருன்னே சொல்ல, அதுக்குள்ள தோழி கோழின்னுட்டு. யார் மீனாட்சி? சரவணா, ஆ? கத்துனா உன் கோஷ்டி தலைவிய கோணல் மாலனா திட்டினா கோவம் வருதா? அவங்களுக்கு நீ பிறந்த நாளா? அத அவங்க அல்லக்கை எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுதா? அத உடனே நான் ஃபோன் பண்ணி மீனாட்சி மீனாட்சி ஹாப்பி பர்த்டே அப்படின்னு நான் குழு குழு ஐஸ்கிரீம் மாதிரி பேசுவேன்னா உடனே அவங்க முறைச்சிக்கிட்டு எந்த வார்த்தையும் பேசாம என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி போனை கட் பண்ணுவாங்களாம். அதையும் நான் மறந்துட்டு மறுபடியும் அவங்க பின்னாடியே மானம் கெட்டு போய் என்ன மன்னிச்சிருங்க மீனாட்சி, என்ன மன்னிச்சிருங்க மீனாட்சி அப்படியே கெஞ்சிக்கிட்டே சுத்தணுமா? யோ மிஸ்டர் நாரதா, சரவண கவரிமான் பரம்பரை. ஒரு முடி விழுந்தா கூட செத்து போடுவியா? ஏன் முடி உதிரணும்னு யார் நினைச்சாலும் அவங்கள சாவடிச்சிடுவேன். இது கொஞ்சம் பெரிய பஞ்ச் டைலாக்கா இருக்குதே. புதுசா இருக்கா? புரியாம இருக்கு. அதுக்கு பேர் தான் பஞ்ச் டைலாக். முதல்ல போனா வெயி நொயின் நொயின்ட்டு. எதுக்கு எனக்கு அனாவசியமா ஃபோன் பண்ற? டேய், உனக்கு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறேன்டா. இன்னைக்கு மீனாட்சிக்கு பிறந்த நாள். நேர்ல வந்து வாழ்த்த வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஃபோன் பண்ணியாவது விஷ் பண்ணுடா. நான் எதுக்கு அவளுக்கு ஃபோன் பண்ணா? இங்க பாரு, அவளுக்கு ஏன் ஆசீர்வாதம் வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லு. 4 நல்ல வார்த்தை சொல்லி இங்க இருந்தே ஆசீர்வாதம் பண்றேன். சரவணா, இடியட்ரா நீ. போய் டாக்டரை பாரு. எதுக்கு? இல்ல, கொலஸ்ட்ரால் அளவு கூடுன மாதிரி தெரியுது. மிஸ்டர் ராஜசேகர், மீனாட்சி புலினா நான் புல்லட். புலிய சுட்டு தள்ளிடுவேன். சரவணா,
நீ வீட்ல தனியா உட்காந்துக்கிட்டு நிறைய தெலுங்கு படம் பாக்குறேன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரியா கொழன்னு புரியாத மாதிரியே டயலாக் பேசிட்டு இருக்கிறியே. தங்க முடியலடா, தங்க முடியல நைனா. யோ போன ஐயா சும்மா. டேய், நீ மீனாட்சிக்கு ஃபோன் பண்ணி பிறந்த நாள் வாழ்த்து சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதான் உன் முடிவா? இந்த சரவண ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டியா? ம் யாரு பேச்சையும் கேட்க மாட்டேன், குறிப்பா உன் பேச்ச கேட்க மாட்டேன். வெயி.